தெரிந்த ஒரு நபரை பற்றி, மகதலேனா மரியாள் அவர்களை பற்றி நாம தெரிந்து கொள்ளலாம். நல்ல தெரியும் நமக்கு மகதலேனா மரியாள் அப்படின்றவங்களுக்கு என்ன ஒரு பிரசித்தம் உண்டு அப்படின்றது நமக்கு கொஞ்சம் நல்லா தெரியும். மரியாள் அப்படின்ற பெயர் அந்த காலகட்டத்தில் இஸ்ரவேலின் ஜனங்களுக்கு அதிகமாக இடப்பட்ட பெயராக இருந்தது. நிறைய பிள்ளைங்களுக்கு மரியாள் அப்படின்றத அவங்க வைத்து கொண்டு இருந்தாங்க. அதனால தான் இந்த அம்மாவை பற்றி எழுதுகிறப்ப, இந்த அம்மாவுடைய செயல்களை பற்றி எழுதுகிறப்ப வித்தியாசமாக தெரிய வேண்டுமேன்றதுக்காக இவங்களுடைய ஊரான, இவங்களுடைய பட்டணமான மகதலேனா அப்படின்றது இவங்களுடைய பட்டணத்தின் பெயர். அந்த பேரை அடைமொழியாக வைத்து மகதலேனா மரியாள் அப்படின்னு சொல்லி இவங்களை பற்றி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. இவங்களை பற்றி யாரெல்லாம் எழுதியிருக்கிறாங்கன்னு பார்த்தோம்னா, மகதலேனா மரியாள்ன்ற பெயர் தான் குறிப்பிடப்பட்டிருக்கு. அவங்கள ரொம்ப டிஸ்கிரைப் பண்ணி, அதாவது அவங்கள ரொம்ப விவரித்து எழுதப்படலை. அவங்க யார், அவங்க என்ன செய்தாங்க அப்படின்லாம் ரொம்ப விவரித்து எழுதப்படலை. அவங்களுடைய பெயர் தான் ரொம்ப அதிகமாக டினோட் பண்ணப்பட்டிருக்கு. சுவிசேஷங்களில் யோவான் எழுதின சுவிசேஷ பகுதியில், மத்தேயு எழுதின சுவிசேஷ பகுதியில், மார்க்கு எழுதினதில், லூக்கா எழுதினதில் 4 சுவிசேஷ பகுதிகளிலும் மகதலேனா மரியாள் அப்படின்ற பெயர் இடம்பெற்றிருக்கு. அது எங்கெல்லாம் வருது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அவங்களுடைய ஊர் பெயர் மகதலேனா. மகதலேனா அப்படின்றது கலிலேயா கடலோரமாக இருந்த ஒரு ஊர். அங்கே மேற்கு பக்கமாக அமைந்த ஒரு ஊர் தான் இந்த மகதலேனா அப்படின்ற ஊர். ஏசப்பா அந்த ஊருக்கும் பயணித்து அங்கேயும் ஊழியம் செய்ய போயிருந்த பொழுது அவர் சந்தித்த ஒரு பெண் தான் மகதலேனா அப்படின்னு வேத குறிப்புகளில், வேதத்தை ஆராய்ந்து எழுதப்பட்ட குறிப்புகளில் ஏசப்பா அவங்களுக்கு சுகம் கொடுத்திருக்கிறாருன்ற ஒரே ஒரு வார்த்தை தான் இதில் எழுதப்பட்டிருக்கு. அதை வைத்து அவங்க ஆராய்ந்து பார்க்கிறப்ப தேவன் அங்கே ஊழியம் செய்ய போயிருந்த பொழுது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அவங்க என்ன செய்கிறாங்க, நன்மையை பெற்றுக்கொண்டு அவர்களிடத்தில் இருந்து 7 பிசாசுகளின் ஆவிகளை துரத்தி ஆண்டவர் அவர்களை பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார், ஊழியத்திற்கு தெரிந்தெடுத்திருக்கிறார், அவர்களை பாதை மாற்றி இருக்கிறார், அவர்களுடைய நல்ல பாதையை அவர்களுக்கு அமைத்து கொடுத்திருக்கிறார்ன்றத வேத ஆராய்ச்சியாளர்கள் அவங்களுடைய விஷயத்திலேருந்து சொல்கிறாங்க. அவங்க எப்படிப்பட்டவங்களா இருந்திருப்பாங்க அப்படின்னு வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க அப்படின்னா, நிச்சயமாக செல்வ செழிப்பம் உள்ளவங்களாக இருந்திருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. எதை வச்சு அவங்க அந்த செல்வ செழிப்பமாக இருந்திருப்பாங்கன்னு சொல்கிறாங்கன்னா, அவங்க ஏசப்பாவை பார்க்க போயிருந்தப்ப கையில் அவங்க விலையேறப்பெற்ற தைலத்தை, அவங்க ரொம்ப நறுமணம் வாய்ந்த நலதம் அப்படின்ற அந்த தைலத்தை கூட அவங்க எடுத்து கொண்டு போய் தேவனை, இயேசு கிறிஸ்துவ சிலுவையில் அறையப்பட்டு அவங்கள என்ன செய்கிறாங்க, அடக்கம் பண்ணப்பட்ட அந்த இடத்துக்கு போய் அவங்கள சந்திக்க போகிறப்ப கையில் அவங்க விலையேறப்பட்ட தைலத்தை கொண்டு போனதாக எழுதப்பட்டிருக்கு. ஏன் அவங்க விலையேறப்பட்ட தைலத்தை கொண்டு போனாங்கன்னா, அப்போ யூத ஜனங்களின் மத்தியில், இஸ்ரவேலின் ஜனங்களின் மத்தியில் ஒரு பாரம்பரியம் உண்டு. அதாவது இறந்து போன உடலை வைத்திருக்கிற அந்த இடத்திற்கு போய் நம்ம அப்படிப்பட்ட தைலத்தை அவங்க மேலே பூசுகிறப்ப அவங்க மேலே இருக்கிற குறிகள்லாம் மாறி நல்ல சரீரமாக அது மாறும். அது போக போக கெட்டு போகாதபடிக்கு நல்லபடியாக அது தன்னுடைய அந்த எலும்புகளாக மாறும் வரைக்கும் அவங்க என்ன செய்வாங்களாம், ஒவ்வொரு நாளும் போய் அவங்க அங்கே போய் ப்ரேயர் பண்ணிவிட்டு அந்த தைலத்தை அந்த பாடி மேலே அவங்க தெளித்துட்டு வருவாங்களாம். இது அவங்களுடைய வழக்கமாக இருந்திருக்கிறது. அப்படித்தான் மகதலேனா மரியாளும் அன்று அங்கே போய் இயேசு கிறிஸ்துவை அடக்கம் பண்ண இடத்திற்கு சென்றிருக்கிறார்கள்னு வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. சரிங்களா? மார்க்கு 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் இவ்விதமாக சொல்லுது. வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையில் இயேசு எழுந்திருந்த பின்பு மகதலேனா மரியாளுக்கு முதல் தரிசனமானார். அவளிடத்திலிருந்து அவர் 7 பிசாசுகளை துரத்தி இருந்தார். அவர் புறப்பட்டு அவரோடு கூட இருந்தவர்கள் துக்கப்பட்டு அழுது கொண்டிருக்கையில் அவர்களிடத்தில் போய் அந்த செய்தியை அறிவித்தாள் அப்படின்னு சொல்லி மார்க் 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனமும் 10ஆம் வசனமும் இப்படியாக சொல்கிறது. ஆனால் 12ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு. இதை எல்லாத்தையும் சொல்கிறப்ப அந்த சீஷர்கள், இதை கேள்விப்பட்ட சீஷர்கள், அதாவது ஆண்டவர் உயிர் தெழுந்திருக்கிறாரு, அவரை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி மகதலேனா மரியாள் சொல்கிறப்ப அந்த சீஷர்கள் என்ன செய்யலையா, நம்பலை அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஏன்னா இவங்களுக்குள்ள இருக்கிற விசுவாசத்தை அவங்க புரிந்து கொள்ள முடியலை.
சரிதானா? இப்ப இந்த மகதலேனா மரியாள் ஒவ்வொரு சுவிசேஷத்திலையும் எப்படி எழுதப்பட்டிருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். மார்க் அதிகாரத்தில் இவ்விதமாக எழுதப்பட்டிருக்கு. மார்க்கு 15ஆம் அதிகாரம் 40-41 இயேசுவை சிலுவையில் அறையப்படுறப்ப, இயேசு சிலுவையில் அறையப்படுறாங்க இல்லையா, அந்த காட்சியை பார்க்கும் பொழுதும் அந்த குறிப்புகளில் எழுதப்பட்டிருக்கு, அவருடைய தாயான மரியாளும் மகதலேனா மரியாளும் மற்ற கொஞ்சம் ஸ்திரீகளும் அவரை சுற்றி நின்று கொண்டு அழுது புலம்பிக் கொண்டிருந்தார்கள்னு சொல்லி, அந்த வேதனையை பார்த்து கொண்டிருந்தார்கள்னு சொல்லி குறிப்புகள் வேதத்தில் இருக்கு. மத்தேயு 28ஆம் அதிகாரம் 1-5 வரை வாசித்தோம்னா, தூதன் அங்கே வந்து கல்லறையை திறந்து வைத்திருக்கிறதையும், அங்கே மகதலேனா மரியாள் வரும் பொழுது அங்கே திறக்கப்பட்ட கல்லறையை பார்த்து பிரமித்து போய் நிற்கிறப்ப, தூதன் அந்த கல்லறையின் மேல் உட்கார்ந்திருந்த தூதன் மகதலேனா மரியாளை பார்த்து என்ன சொல்றாங்க, இங்கே அவர் இல்லை, அவர் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். இந்த வார்த்தையை மகதலேனா மரியாளிடத்துல தான் அந்த தேவதூதன் சொல்லுவதாக மத்தேயு 28ஆம் அதிகாரம் 1-5 வாசிக்கும் பொழுது நமக்கு தெரிகிறது. அப்படியாவே யோவான் அதிகாரத்தில் கூட 40ஆம் அதிகாரம் 1-3 மகதலேனா மரியாளை பற்றின குறிப்புகளும் 11-18 அந்த வசனங்கள் வரைக்கும் வாசிக்கிறப்ப அவங்களுடைய மேன்மையான விஷயங்களே எழுதப்பட்டிருக்கு. என்ன மேலான விஷயம் அப்படின்னா, மகதலேனா மரியாளுக்கு ஆண்டவர் முதல்ல என்ன செய்கிறாரு, உயிர்த்தெழுந்த பிறகு காட்சி கொடுக்குறார். இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடி என்ன நடக்குது, மகதலேனா மரியாள் அங்கே வர்றாங்க, பூட்டப்பட்டு இருந்த அந்த கல்லறையை எப்படி திறக்கிறதோ தெரியலையேன்னு பேசிக்கொண்டே வர்றாங்க. அங்கே வர்றப்ப கல்லறை திறந்திருக்கிறது, தேவதூதர்களால் அது திறக்கப்பட்டிருக்கிறது. இதை அவங்க அறிந்து கொள்றாங்க. உள்ள என்ன செய்யறாங்க, சென்று பார்க்கிறாங்க, அங்க யார் இல்லை, இயேசுவின் உடல் இல்லை. இதை பார்த்த உடனே அவங்களுக்கு என்னதான் வருது, முதல்ல ஐயோ இயேசுவின் உடலை யாரோ தூக்கி கொண்டுட்டாங்க, போயிட்டாங்க போல, திருடிட்டாங்க போலன்னு நினைச்சிட்டு என்ன செய்யறாங்க, வேகமா போய் அப்போஸ்தலர்கள்ட்ட போய் சொல்றாங்க, இயேசுவின் உடல் அங்க இல்லை அப்படின்னு சொல்லி தனக்குள்ள அழுது புலம்புறாங்க. அதுக்கப்புறம் என்ன செய்யறாங்க, மகதலேனா மரியாள் அந்த இடத்திற்கு மறுபடியுமாக அப்போஸ்தலர்களோடையே வர்றாங்க. அங்க வந்து தேடி பார்க்குறாங்க, அங்க இல்லைன்ன உடனே கூட இருந்த அப்போஸ்தலர்கள்லாம் திரும்பி போய்விட்டார்கள்னு வேதத்தில் எழுதிப்பட்டிருக்கு. ஆனால் மகதலேனா மரியாள் அந்த ஸ்தலத்துல இருந்து என்ன செய்யல, போகவே இல்லை. அவங்க அங்கேயே நின்று என்ன செய்கிறாங்க, இயேசுவை காணவில்லையே அப்படின்னு துக்கத்தோடு நின்றுட்டு இருக்கிறப்ப தான் இயேசு திருக்காட்சி அளிக்கிறார். உயிர்த்தெழுந்த தேவனாக ஆவியின் ரூபமாக அவருக்கு முன்பாக அந்த மகதலேனா மரியாளுக்கு முன்பாக முதல்ல என்ன செய்கிறாரு, காட்சி கொடுக்கிறாரு. அந்த அம்மாவை பார்த்து, ஏன் அழுற ஸ்திரீயே, ஏன் அழுகிறாய், இந்த வார்த்தையை கேட்கிறார். அப்போதான் அந்த அம்மா சொல்கிறாங்க, என்னுடைய போதகரை இங்கே தான் நாங்கள் என்ன பண்ணியிருந்தோம், அடக்கம் செய்திருந்தோம், காணலை, யாரோ தூக்கிட்டு போயிட்டாங்க போல. அவர் தோட்டக்காரர் நினச்சி இயேசு கிறிஸ்துவை பார்த்து கேட்குறாங்க, தோட்டக்காரரே நீங்கள் பார்த்தீங்களா, அவருடைய உடம்பை யாராவது எடுத்துகிட்டு போனதை பார்த்தீங்களான்னு விசாரிக்கிறாங்க. அப்போ தான் இவங்க அழுகையும் கண்ணீரையும் பார்த்து இயேசு கிறிஸ்து தன்னை வெளிப்படுத்துகிறார். மரியாளே அப்படின்னு கூப்பிடுற அந்த சத்தத்தை கேட்ட உடனே தான் இவங்களுக்கு தெரியுது, இவர் தான் இயேசு கிறிஸ்துன்னு. ரபுனி அப்படின்னு இவங்க மறுமொழி பேசி, அதாவது போதகரே அப்படின்னு சொல்லி சரண்டர் ஆகிறதாகவும், அதுக்கப்புறமேட்டுங்க அவர் சொல்கிறாரு, நான் இன்னும் தேவனிடத்தில் பிரவேசிக்கலை, என் பிதாவினிடத்தில் பிரவேசிக்கலை, அதனால் நீ என்ன பண்ண, நேராக போய் அப்போஸ்தலர்களிடத்துலலாம் சொல்லு, நான் உன்னை சந்தித்ததாகவும் நீ என் இடத்துல பேசினதாகவும் நீ என்ன செய்ய, போய் சொல்லி அவங்க எல்லாரையும் ஆயத்தப்படுத்து, நான் உயிர் தெழுந்துட்டேன்றத சொல்லு அப்படின்னு முதல்ல ஊழியத்தை ஆரம்பித்து வைத்தது ஒரு பெண்ணின் மூலமாக. மகதலேனா மரியாள் அவ்விதமான பாக்கியம் பெற்றவர்கள். நமக்கும் கூட சில சமயங்களில் என்ன ஏற்படுது, பிரச்சனைகள் ஏற்படுது, சோர்வுகள் ஏற்படுது, இழப்புகள் நேரிடுது. ஆண்டவருக்கு முன்பாக வந்து நின்று நாமும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி, ஐயா நீங்கள் எங்கே போனீங்க, உங்களை காணுமே, உங்களுடைய பிரசன்னம் இருந்தால் நான் ஏன் இவ்வளோ கஷ்டப்படணும் அப்படின்னு மகதலேனா மரியாள் அழுதது போல அழுது கொண்டு இருக்கிறோம். ஆண்டவர் நம் முன்பாக வந்து நிற்பார் நிச்சயமாக. அந்த சூழ்நிலையில ஆண்டவர் சொல்லுவார், ஸ்திரீயே ஏன் அழுகிறாயின்னு.
மகனே ஏன் அழுகிறாய்? இந்த வார்த்தையை ஆண்டவர் நம்ம முன்னாடி வந்து சொன்னா எவ்வளோ சந்தோஷமா இருக்கும். இனி நான் அழமாட்டேன் ஏசப்பான்னு சொல்லி சரண்டர் கொடுத்துருவோம். இல்லை, இனி என் வாழ்க்கையில் கஷ்டம் இல்லை, துன்பம் இல்லை, நிச்சயமாக என் வாழ்க்கையை வெற்றி பயணமாக ஆண்டவர் மாற்றி கொடுப்பார் அப்படின்ற நம்பிக்கைக்குள்ளே நம்ம போவோம் இல்லையா? மகதலேனா மரியாள் செய்த முதல் காரியம் என்ன? இயேசுவை காணவில்லைன்னு அவங்க சோர்ந்து போகலை, இயேசுவை தேடி தேடி மறுபடியுமாக அலைந்தார்கள். அப்படித்தான் நமக்கும் ஜெபத்தில் என்றாவது பதில் இல்லை அப்படின்னு தோணுச்சுன்னா, இந்த இயேசு கிறிஸ்துவை மறந்து போனவர்களாக அல்லது மறுதளித்தவர்களாக நாம் நிற்காதபடிக்கு மீண்டும் மீண்டுமாக அவருடைய சமூகத்தில் வந்து, ஆலயத்தில் வந்து, அவருடைய சமூகத்தில் வந்து நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவரே என்னை காப்பாற்றுங்கன்னு அழுது புலம்பும் பொழுது நிச்சயமாக மகதலேனா மரியாளுக்கு காட்சி கொடுத்த நம் தேவன் நமக்கும் உயிர்த்தெழுந்தவராக, சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவராக நமக்கும் காட்சி கொடுப்பார். ஆமென்.